ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே வந்து ஆர்ஆர்பியில் இப்போ ரீசெண்டாக நடந்த ஆர்பிஎஃப் எஸ்ஐ எக்ஸாமில் நடந்த ஒரு கொஸ்டினை பார்ப்போம். 120 லிட்டர் பால் மற்றும் தண்ணீர் கலவையில் 15% தண்ணீர் உள்ளது. தண்ணீரின் அளவு 25% இருக்க இந்த கலவையில் எவ்வளவு தண்ணீர் லிட்டரில் சேர்க்கப்பட வேண்டும் என கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து 120 லிட்டரில் வந்து 15% தண்ணீர் எவ்வளோ லிட்டர் இருக்குன்னு பார்ப்போம். 120 வந்து 15%, 0க்கு 0, ஈரஞ்சா 10, மூவஞ்சா 15, 4 2, 6 12. ஸோ 6 × 3 18 லிட்டர். அப்போ 120 லிட்டரில் வந்து தண்ணீர் வந்து தண்ணீர் வந்து 18 லிட்டர் இருக்குது. 120 வந்து 18 லிட்டர் போனால் 102 லிட்டர். இது வந்து 15%னா 100ல் 15 போனால் 85%. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 25% நமக்கு தண்ணீர் சேர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 25%னா ரிமைனிங் வந்து பால் வந்து 75% இருக்கணும். பாலோட வேல்யூ தான் 102 லிட்டர். ஸோ 75% வந்து 102 லிட்டர்னா 25% எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 75லேருந்து 25 கம்மியாக இருக்குது. வர்ற ஆன்சரும் 102 லிட்டர்லேருந்து கம்மியாக இருக்கும். ஸோ வந்து ரெண்டு சைடும் கம்மியானால் அதோட பேர் வந்து நேர்மாறல். நேர்மாறல்னால் வேல்யூ வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணணும். 25 × 102/75. ஒரு 25 25, 3 25 75, 1 3 3, 3 9, மிச்சம் 1, 4 12. ஸோ 25% வந்து 34 லிட்டர். நமக்கு வந்து ஆல்ரெடி வந்து 15% வந்து இருக்குது. 15% வந்து 18 லிட்டர். ஸோ 15 லிட்டர்லேருந்து எவ்வளோ லிட்டர் கூட்டினா 34 லிட்டர் கிடைக்கும்? 18 ப்ளஸ் ஒரு 16 லிட்டர் கூட்டினா 34 லிட்டர் கிடைக்கும். ஸோ ஆன்சர் வந்து பி, 16 லிட்டர். இந்த கணக்கில் வந்து நம்ம வந்து ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணுவோம், அதுவும் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து 120 லிட்டரில் பால் வந்து தண்ணீர் வந்து 15%ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து 15% வந்து 18 லிட்டர்னு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க? தண்ணீரின் அளவு 25% இருக்க இந்த கலவை எவ்வளோ தண்ணீர் சேர்க்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து 100ல் வந்து 120 லிட்டரில் வந்து 25% முதல் கண்டுபிடிச்சிருவோம். ஒரு 25 25, 4 25 100, 1 4 3 12. ஸோ நமக்கு வந்து 30 லிட்டர் கிடச்சிரும். ஆல்ரெடி வந்து ஒரு 18 லிட்டர் இருக்குது. ஸோ ரிமைனிங் 12 லிட்டர் தானேன்னு ஆப்ஷன் டி 12 லிட்டர் இருக்குது. அதை மார்க் பண்ணிவிட்டு வந்துடுவோம். இந்த மாதிரி வந்து 12 லிட்டர் மார்க் பண்ணால் நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். ஆல்ரெடி வந்து இதில் 15 லிட்டர், இதில் வந்து ரிமைனிங் வந்து 85% இருக்கும். இப்போ வந்து இது வந்து 30 லிட்டர் வந்து 25%னா இது ஒரு 85% சேர்த்தா 110% கிடைச்சிடும். ஆனால் நமக்கு தேவை வந்து 100% தான். ஒரு வேலையை வந்து 100% வச்சு தான் பண்ணணும். ஆனால் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி 12 லிட்டர் போட்டால் 110% கிடைச்சிரும். ஸோ இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன மிஸ்டேக் வந்து பண்ணக்கூடாது. நான் வந்து இந்த வீடியோ வந்து ஆல்ரெடி வந்து ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்டில் வந்து கிளியராக வீடியோ தெரியலை, அப்புறம் வந்து ஸ்பீடாக நடத்துகிறீங்க அந்த மாதிரின்னு சொன்னதுனால திரும்பவும் ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள். தேங்க்யூ.